ஃபைனலி நீங்கள் ஒரு ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா, நானும் ஒரு ஜியோ யூஸர் தான். நமக்கு ஜியோ வந்து ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காங்க. அடுத்தடுத்த ஆப்பு ஏர்டெல், வோடாஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு இருக்குது. இப்போ ஜியோ நமக்கு எந்த மாதிரி ஆப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் 3 பேரும் சேர்ந்து அந்த ப்ரீபெய்ட் பிளான் இருக்குல்ல, அதோட விலையை கூட்டினாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஜியோ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நியூஸில் போட்டுட்டாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரிலையன்ஸோட ஜியோ, அதுக்கப்புறம் ஏர்டெல், வோடாஃபோன் இவங்கெல்லாம் வந்து இந்த ப்ரீபெய்ட் பிளானோட விலையை கூட்ட போகிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக முந்திக்கூடன்னு சொல்லிட்டு ஜியோ என்ன பண்ணிட்டாங்க, ப்ரீபெய்ட் பிளானோட விலையை ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 ப்ரீபெய்ட் பிளான் அதோட விலையை கூட்டியிருக்காங்க. அதாவது 12% 25% வரைக்கும் ரேட்டை கூட்டியிருக்காங்க. அதோட லிஸ்ட்டும் வெளியே வந்துருச்சு. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டை காட்டுறேன். ஆர் யூ ஹாப்பி? இப்படி நான் கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய சூழ்நிலை இவங்கெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ எனிவே ஜியோவோட புதிய பிளான் எப்போ அமலுக்கு வருது அதை பற்றியும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வழக்கம் போகிற நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை எந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இது ஒரு நல்ல விஷயமும் கிடையாது, வருத்தப்பட வேண்டிய விஷயம். இருந்தாலும் இந்த மெசேஜை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ தான் ரிலையன்ஸ் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ஜியோவோட இந்த பிளானை ஃபுல்லாக நம்ம வந்து கூட்டுறோம், காசு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. பத்தாது, இருக்கிற பிளானில் வரக்கூடிய வருமானமே பத்தாது, எங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு புது பிளானோட ரேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 2024 முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி வெளியிட்டுட்டாங்க. ஸோ அது என்னென்ன பிளான் அப்படிங்கிறத நான் ஒரு சில வெப்சைட்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதனால் வரைக்கும் நம்ம ஒரு மினிமமாக ஒரு பிளானை போட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஏன் நானே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜியோட அந்த 1 மந்த்தில் 28 நாள் பிளான் இருக்குல்ல, 399 ரூபா, அதையும் கூட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பிளான், முன்னாடி சொன்ன மாதிரி 17 பிளான். அதுக்கப்புறம் வந்து 2 போஸ்ட்பெய்ட் பிளானு, இது எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க. அடுத்ததாக வந்து அன்லிமிட்டெட் 5Gலாம் கிடைக்காது, எல்லாத்துக்குமே கிடைக்காது. ஒரு சில பிளானுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அன்லிமிட்டெட் 5G சப்போர்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிடிச்சமான ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஜியோன்னு டைப் பண்ணுறேன். அப்புறம் மேலே நியூஸ்ன்னு இருக்கா, அதுக்குள்ளே போகிறேன். பாருங்கள், எல்லா பத்திரிகைக்காரங்களும் வச்சு செஞ்சுருக்காங்க பாருங்க. சரி, எனிவே நான் வந்து ரெகுலராக விசிட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் டெல்காம் டாக், அதுக்குள்ளே போகிறேன். பார்த்துட்டீங்களா, ரிலையன்ஸ் ஜியோ அனௌன்ஸ் டாரிஃப் ஹைக்ஸ், செக் நியூ பிளான்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. மினிமம் 155 பிளான் இருக்குல்ல, அது எவ்வளோ எகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசி பிளான் எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு எகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூலை 3, 2024 இது அமலுக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 19 பிளான், அதில் 17 பிளான் வந்து ப்ரீபெய்டு, 2 போஸ்ட்பெய்டு. சரிங்களா, இந்த இருக்கு பாருங்கள், முறையாக வச்சு செஞ்சுருக்காங்க. மினிமமாக ஒருத்தர் வந்து 1 மந்த், சரிங்களா, 155 ரூபா பே பண்ணார்னா 2 GB கிடைக்கும். அதில் வந்து ஒரு 28 நாள் வேலிடிட்டி, 189 ரூபா அவர் பே பண்ணிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா 209க்கு 249, அதுக்கப்புறம் 239க்கு 299. நான் ரெகுலராக பே பண்ணக்கூடிய பிளான் பாருங்க 399. சரிங்களா, 28 நாள் வேலிடிட்டி, 3 GB. இனி வரக்கூடிய நாட்களில் நான் 450 ரூபா பே பண்ணணும். கிட்டத்தட்ட 50 ரூபா நான் பே பண்ணணும். பார்த்துக்க மக்களே. லாஸ்ட் பிளான், ஹெவி பிளான், 1 வருஷ பிளானில் பார்த்தீங்கன்னா 1559 ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது வந்து 1899 ரூபா ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2999 ரூபா பிளான் வந்து 2.5 GB, 365 நாள். அதோட பிளானோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3599 ரூபா. பார்த்துக்க மக்களே. அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாலாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 15 ரூபாய்க்கு நீங்கள் 1 ஜிபிலாம் போடுவீங்கள்ல, அது வந்து இனி 19 ரூபா. அதுக்கப்புறம் 25 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா 2 GB கிடைக்கல, அது வந்து 29 ரூபாய் மாறப்போகுது. ஃபைனலி 61 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 6 GB கிடைக்குன்னு சொல்லிட்டு போடுவீங்கள்ல, அது இப்போ எவ்வளோ தெரியுமா? அதே இது 69, 61, 69, அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்பெய்டில் பார்த்தீங்கன்னா 299 வந்து 349 ஆகும். அதுக்கப்புறம் 399 499 ஆகும். மாறப்போகுது மக்களே. இவ்வளோதான் இதோட டீட்டெயில்ஸு. சரி, இது வந்து 3 ஜூலைக்கு அப்புறம், அதாவது 3 ஜூலையிலே வந்து இது எஃபெக்ட் ஆயிரும். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த பழைய பிளானில் நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அதை ஒரு வருஷத்துக்கு கூட நீங்கள் அனுபவிக்கலாம். அதாவது 1 வருஷம் பிளான் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பிளானை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, இதோடு சேர்த்து ஒரு 2 அப்ளிகேஷனையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னலாங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ப்ளே ஸ்டோர் போயிடலாம். போயிட்டு சர்ச்சில் போயிட்டு
நம்ம என்ன பண்ணலாம், ஜியோ அப்புறம் சேஃப்னு நினைக்கிறேன் டைப் பண்ணுவோம், இருக்கான்னு பார்ப்போம். இதாக இருக்குது பார்த்தீங்களா, ஜியோ சேஃப்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்ஆப் பர்ச்சேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தும் போது ஒரு மினிமம் லெவலில் உள்ள ஃபீச்சர்ஸை மட்டும்தான் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு மேலேனா நீங்கள் சம் அமௌண்ட்டு பே பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ இந்த விலையை கூட்டிக்காங்கல்ல, அதில் ஏதோ ஒரு சில பிளான்களில் வந்து இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போ ஃப்ரீயாக கொடுக்கும்போது இது எல்லாத்தையும் இன்ஆப் பர்ச்சேஸில் உள்ள ஃபீச்சர்ஸையும் நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். ஸோ ஜியோ சேஃப்ங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். ஜியோ சேஃப் இஸ் அ வாய்ஸ் வீடியோ அண்ட் கான்ஃபரன்சிங் காலிங் ஆப் டிசைன் டு ப்ரொவைட் அல்ட்ரா செக்யூர் கம்யூனிகேஷன். இது ஒரு காலிங் ஆப்னு நினைக்கிறேன். வாய்ஸ், வீடியோ அண்ட் கான்ஃபரன்ஸ் மூணையும் அனுபவிக்கலாம் செக்யூரான முறையில். அதுக்கு தான் ஜியோ சேஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜியோ இன்னொரு ஆப்பையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, டிரான்ஸ்லேட்டுங்க, சரிங்களா? ஜியோ டிரான்ஸ்லேட் தட்டுவோமா? ஜியோ டிரான்ஸ்லேட் இதுவும் பார்த்துங்க மக்களே, இதுக்குள்ளே போயிடுவோம். பாருங்கன்னா ஜியோ டிரான்ஸ்லேட் இந்தியாஸ் லாங்குவேஜ் சொல்யூஷன் ஃபாஸ்டரிங் நேட்டிவ் கம்யூனிகேஷன் நேஷன் வைட். டிரான்ஸ்லேட்டுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் மக்களுக்கு எதுவும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இதில் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே பண்ணல, என்னென்னு தெரில. மேபி உள்ளே போய்ட்டு தான் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவே இந்த 2 அப்ளிகேஷனில் உள்ள இன்ஆப் பர்ச்சேஸ் அது நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், சரிங்க மக்களே? அது ஒரு குறிப்பிட்ட பிளானை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஜியோ சேஃப், ஜியோ டிரான்ஸ்லேட் இந்த 2ம் உங்களுடைய பாக்கெட்டில். See you guys. அப்புறம் என்னங்க, வீடியோ பார்த்தீங்களா? பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த பிளான் வந்து எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து வரக்கூடிய மாதங்களில், அடுத்து வரக்கூடியது இல்லை, அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பிளான் இருக்குல்ல, என்னங்கிறத நீங்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய பர்ஃபெக்ட் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் நினைக்கிறேன். நல்ல மெசேஜோ இல்லை வருத்தப்பட வேண்டிய மெசேஜோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். என்ன பலன் கிடைக்க போகுது இது மூலியமா? ஒரு பலன் கிடைக்க போகிறது இல்லை. எனிவே சேர்த்து விட்டுருங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, பிடிச்சது தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.